வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. போன வருஷம் ஜூன் 4ஆம் தேதி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையோட 39வது பிறந்த நாள் அப்படின்ட்டு ரொம்ப கோலாகலமா கொண்டாடினாங்க. அது ஒரு பெரிய செய்தியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு தனியார் அறக்கட்டளை சார்பாக பாஜகவுடைய விளையாட்டு பிரிவு இணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இலவசமா வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறோம், ஆளுக்கு 4 கிராம் தங்கம் தாலிக்கு கொடுத்து 25,000 ரூபாய் பணமும் கொடுத்து 39 ஜோடிகளுக்கு நாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அண்ணாமலையும் போய் ரொம்ப சந்தோஷமா பங்கேற்றுக்கிட்டாரு. அந்த மேடையில வந்து அந்த ஜோடிகளுக்கு எல்லாம் திருமணம் செஞ்சு வச்சு தன் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து மேடையில பேசும்போது ரொம்ப உற்சாகமா வந்து சொன்னாரு. நான் நல்ல நாள்ல செய்ய சொன்னேன், என் பர்த்டே அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லல, இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல நம்ம எல்லாம் கூடுனதுக்கு நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த தம்பதிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நீங்க வந்து வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இன்னொரு செட் ஆஃப் போட்டோஸ் வந்து வைரல் ஆகுது. அதாவது அன்று திருமணம் நடந்த அந்த 39 தம்பதிகள்ல ஒருத்தர் அடுத்த நாள் அவங்க குழந்தைக்கு வந்து பேர் வைக்கக்கூடிய காது குத்தி பேர் வைக்கக்கூடிய நிகழ்வு நடத்தி இருக்கிறாங்க. அந்த நிகழ்வில் குழந்தையோட அவங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் வந்து வைரல் ஆகி என்னடா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, என்ன டிராமா போடுறீங்க நீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பேசும் பொருள் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் யூபியில ஒரு வாரம் முன்னால நடந்திருக்கு. அதாவது யூபியில வந்து சிஎம் உடைய ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கு. அதாவது முதலமைச்சரின் சமூக திருமண திட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதாவது இந்த திட்டம் மூலம் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள், பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்கள், ஏழை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், விவாகரத்தான பெண்கள், இது போன்ற பெண்களுக்கு வந்து இலவசமா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் இந்த திருமணத்தை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் வந்து 51,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது என்னன்னா 35,000 ரூபாய் அந்த பெண்ணுடைய பேர்ல அவங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணப்படும். 10,000 ரூபாய் வந்து கல்யாண செலவுகள், அதாவது துணிமணி வாங்குறது, கட்டிலு, மெத்த, பாத்திரம், பண்டை இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபாய். இது இல்லாம ஒரு 6,000 ரூபாய் ஆக்சுவல் ஈவெண்ட் அன்னைக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் ஸ்கீம். மொத்தமா வந்து 51,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமா கடந்த ஜனவரி 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா யூபியோட பாலியா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய மாஸ் மேரேஜ் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. இதற்கு வந்து பிஜேபியோடைய எம்எல்ஏ கேத்துகி சிங் என்பவர்கள் வந்து தலைமை தாங்கி கிட்டத்தட்ட 568 திருமணங்களை வந்து நடத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த திருமணங்கள்ல 568 ஜோடிகள்ல கிட்டத்தட்ட 200 ஜோடிகள் வந்து ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இல்லீகலா வந்து இங்க திருமணம் நடத்திருக்காங்க. இவங்க வந்து ஃபேக் கப்பிள்ஸ் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டியே இல்லாதவங்க எல்லாம் வந்து இந்த திருமணத்துல வந்து பங்கேற்று இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. எங்க மாப்பிள்ளையே இல்லாம பெண்களே மாலையை தூக்கி மாட்டிட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வைரல் ஆகுது. அந்த வீடியோவும் பிளே பண்ண சொல்றேன் பாருங்க. சோ இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. தொடர்ந்து அரசாங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எழுந்து இது ஒரு பேசும் பொருளாகும் பொழுது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 15 ஆபீசர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி வெளியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 19 வயது இளைஞர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து மாப்பிள்ளையா நடிச்சா 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 2,000 ரூபாய் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை. நான் மாப்பிள்ளையா நடிச்சுட்டேன், கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு இவங்க காசெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தர வேண்டிய 2,000 ரூபாயை தரல அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனையை கிளப்பணும்னுதான் இந்த விஷயம் வெளியிலவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டோட்டலா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஏற்கனவே திருமணமானவங்க, இல்ல முன்பின் தெரியாதவங்க, யார கல்யாணம் பண்ணிக்கணுமே தெரியாம வெறும் காசுக்காக மட்டும் அந்த மேடையில வந்து நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்படிங்கிற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் யூபியில நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கடந்த வருடம் செப்டம்பர் மாதமே இது போன்ற ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்தது. யூபியோட கசியாபாத்ல வந்து ஒரு ஸ்கீம் கன்யா விவாஹ் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம். இது வந்து ஸ்பெசிபிக்கா லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நலிந்த லேபரர்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். அங்க இருக்கக்கூடிய ஸ்கீம் பிரகாரம் பாத்தீங்கன்னா திருமணமான ஒரு தம்பதிகளுக்கு 85,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு. அதாவது 65,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 10,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு மற்ற செலவுகளுக்கு, மீதி உள்ள அமௌண்ட் வந்து ஆக்சுவல் இவெண்ட்ல கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இருந்தது. இந்த ஸ்கீம்ல
இடைத்தரகர்களான புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த லேபரர்ஸோட வறுமை, தொழிலாளர்களுடைய வறுமையை வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு 10,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறோம், 20,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறோம், நீங்க வந்து நாங்க சொல்ற டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அப்ளிகேஷன்ல எல்லாம் அவங்களுக்கு தெரியாம எதுக்கு கையெழுத்து போடுறோம்னு தெரியாம கையெழுத்தை வாங்கி அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி திருமணம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்துக்கு கூட்டு போய் அங்க நிக்க வச்சு இவங்களை போட்டோ எடுத்து அந்த போட்டோவை எவிடன்ஸா சப்மிட் பண்ணி ஆளுக்கு 85,000 ரூபாய் அப்படிங்கறத ஆடையை போட்டுட்டாங்க. இந்த விஷயம் எப்ப வெளியில வருதுன்னா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் 20,000 ரூபாயை கொடுக்கல அப்படின்னு இந்த தொழிலாளர்கள்லாம் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னதான் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடிக்கு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்து இந்த இடைத்தரகர்களும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடவடிக்கை சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் மீதோ இல்ல அந்த இடைத்தரகர்கள் மீதோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இந்த தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிசான் மோர்ச்சா போன்ற அமைப்புகள் வந்து இதுல இன்வால்வ் ஆகி அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யூபி அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல வந்து 2-3 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, இது போன்ற நிகழ்வுகள் ஒன்றும் புதுசு இல்ல. தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு. கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி அதுல வந்து ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் கலந்துக்கிறதும் காசுக்காக ஆட்களை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறதும் ஒன்றும் புதுசு இல்ல. இது வந்து யூபிலயும் தான் நடக்குது. ஆனா இந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கறதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல இப்ப அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கிறது இல்ல. ஏன்னா மக்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து தவிர்க்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா எளிதில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. அவங்களும் வந்து உஷாரா இது போன்ற விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா யூபில இந்த நூற்றாண்டுல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து இவ்வளவு பேர் ஏழை எளிய மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இதுல இருந்து சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அடிப்படை கல்வி புரிதல். அரசாங்கம் என்னென்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு, இந்த ஸ்கீம்னால நமக்கு என்ன பெனிஃபிட், எதுக்காக இந்த பணம் நமக்கு கொடுக்கப்படுது, இதை பற்றி எந்த புரிதலுமே இல்லாத ஏழை எளிய மக்களை வெறும் காசு 5,000 ரூபாய் தரோம் 10,000 ரூபாய் தரோம்னு சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க. ஒரு 19 வயது இளைஞன் வந்து 2,000 ரூபாய் தரேன் நீ மாப்பிள்ளையா நடின்னு சொன்னதுக்கு அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு கஷ்டத்திலயோ வறுமையிலயோ இருப்பான். எந்த அளவுக்கு ஒரு 2,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பணம் ஒரு பெரிய பணம் கிடையாது. ஆனா அந்த பணத்துடைய தேவை அவனுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். அப்போ இந்த இளைஞனுக்கு வந்து வாழ்க்கையில அவனுக்குன்னு ஒரு கோலோ, அவனுக்குன்னு ஒரு படிப்போ, அவனுக்குன்னு ஒரு வேலையோ, அவனுக்குன்னு ஒரு ஃபியூச்சரோ இல்லாத பையன் தான் இது போன்ற விஷயங்கள்ல வந்து ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப மக்களுடைய வெகுளித்தனம், அந்த கல்வியறிவு இல்லாத ஒரு விஷயம், மக்களுடைய ஏழ்மை, இது எல்லாத்தையும் வந்து தனக்கு சாதகமா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி கும்பல் பயன்படுத்திக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இது 2 விஷயங்களா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, தெரிஞ்சே பல பேர் போய் இந்த மாதிரி நடிக்கிறாங்க, காசுக்காக நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு வறுமையிலயோ ஏழ்மையிலயோ இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஏழ்மையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் இதெல்லாம் தெரிஞ்சேதான் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் வந்து செய்யுதுன்னா இவங்கதான் இன்னைக்கு ஹிந்து மதத்தை காப்பாத்துறோம், ஹிந்து மதத்துக்கு ஆபத்து, ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கள், ஹிந்து தர்மத்தை எல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்னு மேடையில் பேசக்கூடிய அதே கும்பல் தான் இது போன்ற ஸ்கேம்ஸ்ல இன்வால்வ் ஆறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வந்து ஹிந்து மதம் அழிகிறது, ஹிந்து தர்மத்தை அழிச்சுட்டாங்க, ஹிந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய அதே கும்பல் லவ் ஜிஹாத் மூலமா ஹிந்து பெண்களை ஏமாத்துறாங்க. இந்து மதத்தை வந்து அழிக்கிற ஒரு விஷயம் கிடையாதா? இது ஹிந்து தர்மத்தை அவமானப்படுத்துற ஒரு விஷயம் கிடையாதா? இந்து கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இந்து மதத்துக்கான ஆபத்து வெளியில இருந்து வரவங்களால இல்ல, இதே மதத்துக்குள்ள இருந்துகிட்டு இதே மதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஏழை எளிய மக்களை ஏமாத்தி அதுல இருந்து காசு சம்பாதிக்கிறான் பாருங்களா, அவங்களாலதான் இந்து மதத்துக்கு ஆபத்து. பெரும்பாலானோர் ஹிந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா ஹிந்து மதத்தை பயன்படுத்தக்கூடிய இதே கூட்டம் தான் இன்னைக்கு நமக்கு ஹிந்து தர்மம் ஹிந்து கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நமக்கு லெக்சர் எடுக்கிறாங்க. அப்போ ஹிந்து மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே யாரால இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படிங்கறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, பகிர்ந்துகிட்ட முடிவு உங்கள் கை. நன்றி.